வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தையோ. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாது அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே. நம்பிக்கை இல்லாது அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. ஜெபித்திட ஜெப
நாடி வந்தே. நேரடியாக நாம் ஊழியத்துக்கு கொடுத்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகின்றோம். நம்ம மத்தியில் இருக்கிற சுதா சத்யதேவர்கள் முன்பதாய் வந்து இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபித்ததுக்கு பின்பாய் நாம் காணிக்கைகளை கொண்டு வருவோம். எல்லோரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் நாம் ஜெபிக்கலாம். பயபக்தியோடு கூட, சின்ன பிள்ளைங்க சத்தம் போடக்கூடாது, அமைதியாக நீங்கள் ஜெபத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 இந்த காலை வேளையிலிருந்து இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம். Hallelujah. நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம், துதித்து தேவனை மகிமைப்படுத்தினோம், அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம், வல்லமைகளை பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது தேவனுக்கு கொடுத்து நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் கொடுக்க தீர்மானித்ததை நம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. கரங்களில் எடுத்துக்கொண்டு நாம் எல்லாரும் கண்ணை மூடி வானத்தின் பிணிகணிகள் திறக்கப்பட்டு இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதனால் ஊழியங்கள், அநேக ஸ்தாபனங்கள் எழுப்பப்பட வேண்டும், ராஜ்யங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். நாமும் கொடுத்த நாமும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருப்பார். எல்லாரும் கரங்களை மூடி, கரங்களில் நம்முடைய தொகையை எடுத்துக்கொண்டு கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேசத்திலும் இப்படி ஒரு முகாமை அமைத்து தந்து உமது பாதத்தில் சற்று மணிக்கூறுகள் அமர்ந்திருக்க எங்களுக்கு நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய முகாந்தரத்தின்படி நீர் இந்த காரியங்களை நிறைவேற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை முன்னின்று செயல்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி பாதுகாத்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிள்ளைகள் உமக்கென்று மனமுகந்து கொடுக்க இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. இதனுடைய பலன்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யாருக்கும் கடனாளி உள்ளவர் அல்ல. நீர் கொடுக்கிறதை பல மடங்காய் திரும்பி கொடுக்கிற வல்லமையின் தேவனாய் எங்கள் மத்தியில் கடந்து வந்து உலாவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பணங்கள் செலவு பண்ணுகிற இடத்தில் உம்முடைய ராஜ்ய மகிமைக்காக உம்முடைய அநேகர் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வர தேவன் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவையெல்லாம் இந்த பிள்ளைகளின் கணக்கில் எழுதப்படுகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதியும். மீதியான காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆயத்தப்படுத்தின சபையாரை நாங்கள் ஆண்டவரை மனப்பூர்வமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். கிருபையின் கரம் கூட இந்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களிலே நீங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டு நீங்கள் அதில் எழுதி நீங்கள் போடுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஏவுகிறாரோ அதுபடி செய்யுங்க. உற்சாகமாக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை ஒரு கைதட்டு தட்டுங்களை பார்ப்போம். பாருங்க, சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது. கூட்டுக்குருவி, நீங்கள் வீட்டுக்குருவியா காட்டுக்குருவியா? வீட்டுக்குருவிலாம் தாளம் போடணும். பெரிய குருவிலாம் நிறைய உட்காந்துக்க, அவங்களும் தாளம் போடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் தாளம் போட்டு ஒரு பாடலை நான் பாடலாம். வெளியில் இருக்கவங்கள சீக்கிரமாக வாங்க. எல்லா குருவிகளும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது. கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. போடுங்க. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது. கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி ஐயா போடுங்களா? இங்க பாருங்க. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது. கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. கன்னிமரி மடியினிலே கன்னிமணி தவழுது. கன்னிமரி மடியினிலே கன்னிமணி தவழுது. இதை காணவான ஞானவான்கள் கூட்டம் வந்திருக்கு. இதை காண மெய்ப்பர்களின் கொண்டாட்டம் வந்திருக்கு. இதை காணவான ஞானவான்கள் கூட்டம் வந்திருக்கு. இதை காணவான மெய்ப்பர்களின் கொண்டாட்டம் வந்திருக்கு. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது.
தாளம் ஓடுது. காணிக்கை செலுத்துங்க, தாளம் போடுங்க, கைகளை தட்டி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சத்திரத்தின் நடுவினிலே சரித்திர நாயகன், சத்திரத்தின் நடுவினிலே சரித்திர நாயகன், நித்திரை கொள்வதுதான் எத்தனை எத்தனை அழகோ, நித்திரை கொள்வதுதான் எத்தனை எத்தனை அழகோ. உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும், உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும், மனுஷர்கள் பிரியமும் உண்டாகட்டும் உண்டாகட்டும், மனுஷர்கள் பிரியமும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. தங்கச்சி மாலை கை தட்டுங்களா, சின்ன பிள்ளைங்களா பெரியவங்க கூட இப்ப கை தட்டுங்க, காணிக்கை செலுத்தினா கை தட்டுங்க. காண கோயில் கோவுது கண்ணின் மணி அழுகுது, காண கோயில் கோவுது கண்ணின் மணி அழுகுது, கண்ணி மறித்தாலாட்டில் தவழ்ந்து தவழ்ந்து நடக்குது, கண்ணி மறித்தாலாட்டில் தவழ்ந்து தவழ்ந்து நடக்குது. தங்கத்தொட்டில் தாலாட்டு தரணியிலே சீராட்டு, தங்கத்தொட்டில் தாலாட்டு அங்கமெல்லாம் சீராட்டு, அன்பு தெய்வ பாலகனாய் ஓடியாடும் விளையாட்டு, அன்பு தெய்வ பாலகனாய் ஓடியாடும் விளையாட்டு. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. ஆமென். எல்லாரும் கை தட்டி கைகளை தட்டுங்க. ஆமென் ஆமென் ஹalleluya. கன்னிமாரி பாலகனே மண்ணில் வந்த மன்னவனே, கன்னிமாரி பாலகனே மண்ணில் வந்த மன்னவனே, முன்னனை மீத வந்த சின்ன குமாரனே, முன்னனை மீத வந்த சின்ன குமாரனே, மண்டியிட்டு கை கோப்பி மன்னவனே உம்மை வாழ்த்தி, மண்டியிட்டு கை கோப்பி மன்னவனே உம்மை வாழ்த்தி, அண்டி வந்த மன்னவனே எங்கள் அன்பு தெய்வமே, அண்டி வந்த மன்னவனே எங்கள் அன்பு தெய்வமே. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. கன்னிமரி மடியினிலே கன்னிமணி தவழுது, கன்னிமரி மடியினிலே கன்னிமணி தவழுது. இதை காணவான ஞானவான்கள் கூட்டம் வந்திருக்கு, இதை காண காண மெய்ப்பர்களின் கொண்டாட்டம் வந்திருக்கு. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. சிட்டுக்குருவி காட்டுக்குருவி பாட்டு பாடுது, கூட்டுக்குருவி வீட்டுக்குருவி தாளம் போடுது. எழும்புங்களேன், வேகம் எழும்புங்களேன், சீக்கிரமாக எழும்புங்க. கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருங்க, கையில் வச்சுருக்க எல்லாத்தையும் வைத்திருங்க. ஆமேன். சாத்தானுக்கு சவால் விட போகிறோம். எத்தனை பேர் சவால் விட ஆயத்தமாக இருக்கிறீங்க? நிறைய வாலிபர்களை யோசுவாக்களை நிறையா இருக்கிறீங்க. மோசேயின் காலம் முடிந்துட்டு இப்போ யோசுவாவின் காலம், நம்முடைய காலம். இயேசு நம்ம கையத்தில் கொடுத்துருக்கிறார். தேசத்தை சுதந்திரிக்கும்படி பெரிய கட்டினா சுதந்திரிக்க முடியாது.
ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் இந்த கவர் கையில் வைத்திருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் வரலைன்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து கரங்களை வைத்து காண்பீங்க. கட்டாயம் கொடுத்துட்டு போங்க. இந்த கேம்பஸ் விட்டு போகிறதுக்குள்ள கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்காக இல்லை, ஆமாம், மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். ஹல்லேலூயா, பிரைஸ். இல்லை, அது ஒரு ஞாபகப்படுத்தல். கொடுக்காம போக மாட்டாங்க. கையை கட்டக்கூடாது. இப்போ சாத்தானுக்கு சவால் விட போகிறோம். ஐயா, கையை கட்டி இருந்தேன்னா சாத்தா வந்து கையில் உட்காந்துக்கிடுவான். இப்போ எல்லாரும் சாத்தானுக்கு சவால் விட போகிறோம். இந்த வாலிபர்களை கட்சிப்பு இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்களேன். நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் உற்சாகமாக கொஞ்சம் நேரம் தூக்கம் வர்ற நேரம் கொஞ்சம் எல்லாம் கைதட்டி நோடு சேர்ந்து கொள்ளலாம். கட்சிப்பு இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன கட்சிப்பு இல்லாத ஒரு வாலிபர் இருக்க முடியாது. பவுட்ரு போட்டிருப்பீங்க, பவுட்ரு கூட கொண்டு வந்துருக்கலாமே. எடுக்க சின்ன பிள்ளைகள் இருந்து பாருங்கள். அப்படி கட்சிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி இங்கே தான் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆமைன்னு சொன்னீங்கன்னா அவன் சவால் விட்டுருவான் போலையே. நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்ன வாலிபர் சொல்ற மாதிரி சொல்லு. நல்ல உரத்த சத்தமாய் முன்னாடிக்க தம்பி வாயே திறக்கல. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமென். சாத்தானுக்கு சவால் விடணும்னா நம்முடைய முழங்கால் தேயணும். முழங்கால் சேர்ந்தா தான் சாத்தானு சவாலை முடியும். நீங்கள் சும்மா கட்சிப்பா ஆடிக்கிட்டு நடனம் ஆடிட்டு போனேன் தோல்லையே ஏறிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். முழங்கால் தேய தேய சாத்தானுடைய சாம்ராஜ்யம் தேய்ந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கட்சிப்பா எடுத்துக்க ரெடியாக இருக்கிறீங்க? நல்ல உயர்த்தி காட்டுங்களேன். நல்ல உயர்த்தி. தம்பிமார் கொஞ்சம் அந்த பாக்ஸை மறக்காது. போடுங்க. கட்சிப்பா எடுத்துக்கங்க. எல்லாரும் கொஞ்சம் அங்கே அசந்து கொஞ்சம் பின்னால சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. சொல்லுங்க. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் இருங்கள கொஞ்சம். சிலர் அமைதியாக இருக்கிறீங்களே, அவன் சவால் விடுறானா நீங்கள் விடுறீங்களா? அவன் விட்டுற போகிறான், அவனுக்கு விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கோடு இந்த சவால் அவன் இந்த பக்கத்தில் தான் கடல் போய் விழுந்துடணும். பண்டிக்கூடத்துக்குள்ள போய் விழுந்தான்ல, இன்னைக்கு சும்மாவே போய் விழுகட்டும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. அங்கங்கே அசையணும். நீங்கள் மேடையில் வந்து அசைய வேண்டியிருக்கும். கூட்டு விட்டுருவேன் கையை விட்டு. எல்லாரும் சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்கள். சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க தானியல் போல சவால் விடுவோம் சவாலே. சவாலே மகனுக்கு அழகு, இந்தியாவின் தேவனுக்கு இலங்கையாளும் தேவனுக்கு ஜெயகே, இந்தியாளும் தேவனுக்கு ஜெயகே, ஆப்பிரிக்காவின் தேவனுக்கு ஜெயகே, இந்தியாவின் தேவனுக்கு ஜெயகே, மஸ்கட்டின் தேவனுக்கு ஜெயகே. ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே. என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே. என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே. என்னையாளும் தேவனுக்கு ஜெயகே, உன்னையாளும் தேவனுக்கு ஜெயகே. என்னையாளும் தேவனுக்கு ஜெயகே, உன்னையாளும் தேவனுக்கு ஜெயகே.
நம்மை ஆளும் தேவனுக்கு ஜெயகே, அகில் ஆளும் தேவனுக்கு ஜெயகே, நம்மை ஆளும் தேவனுக்கு ஜெயகே, அகிலம் ஆளும் தேவனுக்கு ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, பறவைகளின் தேவனுக்கு ஜெயகே, பிராணிகள் தேவனுக்கு ஜெயகே, பறவைகளின் தேவனுக்கு ஜெயகே, பிராணிகளின் தேவனுக்கு ஜெயகே, எங்களுக்கு ஜெயகே, எலிகளின் தேவனுக்கு ஜெயகே, பறவைகளின் தேவனுக்கு ஜெயகே, ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை எல்லாரும் ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற தேவனுக்கு ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, மன்னாதி மன்னனுக்கு ஜெயகே, மாறாத இயேசுவுக்கு ஜெயகே, சொல்லுங்க கை வைத்து, மன்னாதி மன்னனுக்கு ஜெயகே, மாறாத இயேசுவுக்கு ஜெயகே, கத்தாதி கத்தனுக்கு ஜெயகே, ராஜாதி ராஜனுக்கு ஜெயகே, கத்தாதி கத்தனுக்கு ஜெயகே, ராஜாதி ராஜனுக்கு ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ எல்லாரும் ஜெயகே ஓ ஜெயகே, ஜெயகே ஓ ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு ஜெயகே, என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு ஜெயகே, எல்லாரும் கைகளை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, கைகளை கட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னாதி மன்னன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சில நிமிடங்கள் நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேருக்கு ஜெபிக்க விருப்பமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஜெபத்தை கேட்கிறதான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் தேவன் அப்படியே நமக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நேற்று தினத்திலே எந்தெந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணினோமோ அந்த கூட்டத்தின் முடிவிலே அநேக சிறு பிள்ளைகளுக்கு கூட தேவன் அதை வெளிப்படுத்தி அவர் பதில் கொடுத்தார் என்றதான அவருடைய உத்தரவை என்ன பண்ணார் நேற்று இடத்துல சொன்னார். அப்படி என்றால் இந்த நாளிலும் தேவன் நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட மிக முக்கியமான குறிப்புக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான அதிகாரிகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. சரி, பின்னாடி அநேக வந்து கொண்டு இருப்பதினாலே முன்னாடி யாராவது எங்கே கேப் இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. சேர்ந்து வந்துடுவோம், சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுவோம். பின்பாக நிறைய பேர் இடமா நிற்கிறாங்க, அதனால் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நன்றி. சரி, ஹல்லேலூயா. சரி, வேதம் சொல்லுகிறது தேசத்தில் ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுறது தேவனுக்கு அது பிரியமானது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, நாம் அமைதி உள்ள ஜீவனம் பண்ணும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்ம தேசத்தில் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் நன்றாக இருந்தால் தான் நம்ம அமைதியாக ஜீவன் பண்ண முடியும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்,
அங்கே தேசத்தில் இருக்கிறதானே அதிகாரிகள், நம்ம தேசத்தில் மேலே இருக்கிறதானே அதிகாரிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் அது யாரை பாதிக்கும்? அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்களை தான் என்ன பண்ணும்? பாதிக்கும். உண்மையா இல்லையா? உண்மை தானே? அவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக வச்சுப்பாங்க. உண்மை தானே? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு திகில் வந்ததுன்னா, ஜனங்களுக்கு கொடுத்ததான கலக்கம் அவங்களுக்கு வந்ததுன்னா, ஜனங்கள் மேலே அவங்க நன்மை செய்ய முடியுமா? உண்மை தானே? உண்மையே இல்லையா? அப்படி என்றால் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். நம்மளுக்கு ஒரு நல்ல ராஜாவே நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அநேகர், நான் இந்த வந்த அந்த 3 நாட்களே 2-3 பேரை நான் சந்தித்து பேசினவங்க சொன்னாங்க, இந்த இந்த அரபு தேசத்தில் இருக்கிறதான எல்லா தேசங்களை காட்டிலும் இந்த மஸ்கட்டில் இருக்கிற தேசத்தில் இருக்கிறதான ராஜா ரொம்ப நல்லவர், ஜனங்களுக்காக அநேக காரியங்களை செய்வார் என்று சொன்னாங்க. ஆமாம். நாள் இங்கே இருக்கிறதான ஜனங்கள் சொன்னது தான் நான் கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ உங்களை நான் வந்து சந்தோஷம். இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் சொன்னார், உண்மையா? சரிங்களா? அப்படி என்றால் நல்ல ராஜாவே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அப்படின்னா அவருக்கு யார் ஜெபம் பண்ணணும்? நம்ம தானே ஜெபம் பண்ணணும். வருகிறதான 18ஆம் தேதி என்னது? நேஷ்னல் டே. ஆமேன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆமேன். அதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி என்றால் நம்மளுடைய அதிகாரிகளுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண. நல்ல அதிகாரிகளை தேவன் நம்ம இந்த தேசத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதிகாரிகள் என்ன பார்த்தோன்னா நன்மை, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மை தானே? மற்ற தேசத்துலாம் போனோன்னா எவ்வளோதான் நம்ம ஒழுங்காக இருந்தாலும் நீ என்ன பண்ணு, லஞ்சம் கொடு, அது கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேசத்தை அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் கிடையாது. நல்ல அதிகாரிகளை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த தேசத்திற்காகவும் தேசத்தில் இருக்கிற அதிகாரிக்காக, குறிப்பாக நம்மளுடைய இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான மன்னருக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு மேலே விசேஷ அபிஷேகத்தினுடைய வல்லமை, அவருக்கு மேலே தேவன் ஞானம், தேவனுடைய பாதுகாப்பு. ஆமென். நான் இன்னும் தேவன் அவருடைய பலத்தினால் நிரப்பும்படியாக, நல்ல சுகத்தை கட்டளிடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி முதலாவதாக இந்த தேசத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்ததுக்காக, நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறதான நல்ல ஆண்டவரேலூயா அதிகாரிகளுக்காக, ராஜாவுக்காக முதலாவது நம் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாயில திறந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே அப்பா, இந்த தேசத்தில் எழுப்பி கொடுத்ததானே ஆண்டவரே அப்பா, நல்ல ஆண்டவரே மன்னருக்காயும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்கள் மேலே ஆண்டவரே கருசனை உள்ள ஜனங்களுக்கு என்று நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கருசனை உள்ளதான நல்ல ராஜாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ எங்கள் தேசத்தில் எழுப்பி கொடுத்திருக்கிறதானே எல்லா அதிகாரிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்பொழுது கூட இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதானே ஆமென் ஹல்லேலூயா மன்னருக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் அவர்களை பாதுகாக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் பாதுகாப்பேன் விடி. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவரும் பாதுகாக்க முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு முழுமையாக அவர் மேலே காணப்படணும். ஆமென். அவருக்கு விரோதமாய் வருகிறதானே எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகணும். ஆமென். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதானே ஆமென் எல்லா சதி திட்டங்களும் ஒன்றில்லாமல் போகணும். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய முழு பாதுகாப்பு ஆமென் காணப்படணும். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் உயரட்டும். ஆண்டவரே அப்பா, எங்க தேசத்தின் மன்னரை பாதுகாருங்க. சின்ன பிள்ளைங்கன்னா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே பாதுகாக்கிறதான தேவன். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே பரிபூர்ணமாய் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுது கூட தேவன் அவருக்கு மேலே நல்ல ஒரு சுகத்தையும் பலனையும் கட்டளிடும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தரணும். ஆமென். ஒன்று அவங்க நீடிய நாட்கள் இருக்கணும்.
இந்த தேசத்திற்கு அவங்க தேவை. இன்னும் அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய அல்லேலூயா இந்த ஜனங்களுக்கு என்று சொல்லி நன்மை செய்யும்படியாக இன்னும் அவர்களுடைய ஜீவன் நமக்கு தேவை. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல சுகத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நல்ல பலத்தை கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்கள் ராஜா மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ சுகம் தருகிற தேவன், பலம் தருகிற தேவன். ஆண்டவரே நல்ல நீடிய ஆயுளை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல சுக பலத்தினால் நீ நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர்கள் மேலே தேவனுடைய ஞானம் கடந்து வரும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாமல் ஆமென் ஒரு தேவ விசேஷத்தை ஞானத்தினால நிரப்பி இன்னும் அவர்களுடைய ஆட்சியிலே ஆமென் அநேக காரியங்களை செய்யத்தக்கதான, திட்டங்களை செய்யத்தக்கதான தேவனுடைய ஞானம் அவர்கள் மேலே வரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். கர்த்தருடைய ஞானம் வரும் என்று சொன்னால் ஆமென் ஹல்லேலூயா அதில் எந்த ஒரு தீமையும் இருக்காது. ஆமென் ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு நன்மை உண்டாகிறதா காரியம் மட்டும்தான் இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் தான் சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீங்கள் அவங்களை ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய திட்டங்களினால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆலோசனைகளினால் நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரிபல்லா ஷகா பாபா. ஆண்டவரே தேவ ஞானத்தினாலே ஆண்டவரே நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுது கூட அவளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதான பொல்லாத வல்லமையினுடைய கிரியைகளை அழித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா அல்லேலூயா. அவளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதான சத்துனுடைய கிரியைகள், வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள். ஆமென் ஹல்லேலூயா. அதையெல்லாம் நம்ம கடிந்து கொண்டு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அந்த அதிகாரம் நம்ம கையில் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஜெபத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். வேற காரியமே கிடையாது. நீங்களும் நானும் ஜெபிக்காவிடில் ஆமென் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அவங்களை ஆமென் பாதுகாக்க முடியவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அவளுக்கு விரோதமாக எழும்புகிறதான பொல்லாத வல்லமையினுடைய கிரியைகள், வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், இருளின் ஆதிக்கத்தின் கிரியைகள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சாத்தானுடைய வல்லமைகள், மந்திரத்தினுடைய வல்லமைகள், ஏவலுடைய வல்லமைகள், பில்லி சுனியத்தினுடைய வல்லமைகள். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் துரைத்தனத்தினுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரிபலா தன ஷகபரா தடபலா ஷகபபா பாபா ரிபலா தனபலா ஷகபரா தியந்தட பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் மன்னருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதானே எல்லா பொல்லாங்கனுடைய வல்லமையினுடைய கிரியைகளை, வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளை, எல்லா சத்துருடைய வல்லமைகளை நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நாங்கள் அத்தமாக்குகிறோம். அவன் கிரியைகளை முற்றிலுமாய் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவே ஆமென் ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தின் மேல் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. எங்கள் மன்னருக்கு விரோதமாக எழும்பதற்கு அதிகாரம் கிடையாது. உன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக நாங்கள் அழிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் ஆமென் முன்பாக வந்து நம்மளுடைய தேசத்துடைய மன்னருடைய பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக, தேவனுடைய ஆளுகை அவர் மேல் கடந்து வரும்படியாக, தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பும்படியாக, எல்லா சத்துருடைய கிரியிலிருந்து தேவன் பாதுகாக்கும்படியாக ஒருவர் வேகமாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முன்பாக வந்து மைக்கில் வந்து ஒருவர் வேகமாக வந்து ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா. இந்த உலகத்திலே இருப்பவனை விட ஆண்டவரே எங்களிலே இருக்கிறவர் நீர் பெரியவர் ராஜா. அண்ட சராசரங்களை படைத்தவரே நீர் பெரியவர். இந்த அருமையான நல்ல உபவாச நாளிலே ராஜா ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகிறோம் ராஜா. ஒரு கூட்டமாய் திறப்பிலே நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஓ தகப்பனே இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படும் ஆண்டவரே, இந்த மன்னருக்கு எதிராக செயல்படும், இந்த
மக்களுக்கு எதிராக செயல்படும் எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, அந்தகார வல்லமைகளை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். சாத்தானே, உனக்கு எந்த அதிகாரமும் இந்த மக்கள் மேலே இல்லை. சாத்தானே, இந்த தேசத்தின் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஓ வான மண்டலத்தில் ஆண்டவரே, நீர் உமது தூதர்களை அனுப்பி ராஜா எல்லாவித ஆண்டவரே, ஓ அசுத்தமான கிரியைகளை ராஜா, பிசாசின் கிரியைகளை ராஜா நீர் அதமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா, உமது ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு நல்ல விடுதலை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் ராஜா. இந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலை சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. எல்லாவித காரியங்களும் ஆண்டவரே நல்லதாய் நடக்க நீர் கிருபை செய்யுங்க. அசுத்த ஆவிகள் விலகி ஓடட்டும், வேசித்தன ஆவிகள் விலகி ஓடட்டும். ஓ பிடியில இருக்கிற மக்கள் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை அறிந்து கொள்ளும் அறிவிலே ஆண்டவரே அவர்கள் வளர நீர் கிருபை செய்யும் ராஜா. நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்காய் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். மந்திர வல்லமை சூனிய கட்டுகள் இல்டை நம்மேசு உடை தெரிவார். மந்திர வல்லமை சூனிய கட்டுகள் இல்டை நம்மேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் எங்கும் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் எங்கும் நடக்குது. கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவனுடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே கூட ஆமென். ஹல்லேலூயா. கேபினெட் மினிஸ்டர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். 12 கேபினெட் மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அவர்கள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தில் நீ எழுப்பி கொடுத்துருக்கிறதானே ஆண்டவரே, இந்த 12 கேபினெட் மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆமென் ஃபாரின் அஃபேர்ஸ்க்காக, எஜுகேஷனுக்காக, ஆமென், டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனுக்காக, சிவில் சர்வீஸ்க்காக, ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ்க்காக, ஆமென். ஹல்லேலூயா. லீகல் அஃபேர்ஸ், ஆமென், மற்றும் ஆமென் டூரிசம், ஆமென், அக்ரிகல்ச்சர், சோஷியல் டெவலப்மெண்ட், ஆமென், என்விரான்மெண்ட் அண்ட் கலாமிட்டி ஆமென் அஃபேர்ஸ், ஆமென், இருக்கிறதான எல்லா கேபினெட் மினிஸ்டர்கள் மேலே தேவனுடைய கரம் கடந்து வரும்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதானே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுப்பாக இருக்கிறதானே ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் அதிகாரிகள் ஆண்டவரே தேவனால் ஏற்படப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அவர்களெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர், ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டர்களுக்காக நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய விசேஷ ஆண்டவரே வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆலோசனை அவர்கள் மேலே கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு விரோதமாக
விரோதமாய் எழும்பி நிற்கிறதானே எல்லா பொல்லாங்கனுடைய வல்லமையுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களை எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே முயற்சி எடுத்து ஜனங்களுக்காக செய்கிறதான எல்லா நன்மையான திட்டங்களையும் ஆண்டவரே கைகூடி வர பண்ணும்படியாய் நீங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இதற்காக ஒருவர் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கேபினெட் மினிஸ்டர்களும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே இந்த கேபினெட் ஊழியர்களுக்காக ஆண்டவரே மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவருடைய வாழ்க்கையை நீர் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை பிரகாரமாக ராஜா அப்பா எங்களுடைய மினிஸ்டர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அணுகாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை வெளியேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே வீடுகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாதுகாக்க வேண்டுமாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் சுகபல ஆரோக்கியத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையில யெகோவா ரஃபாவாக நீர் இருந்து ராஜா அப்பா காரியங்களை வாழ்க்கை பண்ணதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா தேவனே அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ராஜா இன்னும் வல்லமையாக அவர்கள் இங்கு ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படிக்காக வேலை பார்ப்பதற்காக ஞானத்தினை தந்தவர்களை ஆசீர்வதியும் ராஜா. அப்பா சேனைகளாக சேர்ந்து நின்று அப்பா அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நல்ல ஒரு பாதுகாப்பை நீ தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். நன்றி பிதாவே. ஆமென். கர்த்தர் நாம் ஜெபத்தை கேட்டு கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்ம தேசத்திலே ஆமென் ஹல்லேலூயா எல்லையிலே பாதுகாப்பில் நிற்கிறதான எல்லா இராணுவ வீரர்களுக்காக ஆமென் ஹல்லேலூயா அப்படி நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான நீதியை காக்கும்படியாக நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து இந்த 2 ஆமென் துறையில் இருக்கிறவர்கள் மேலே தேவனுடைய கரம் கடந்து வரணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா தேசத்தின் பாதுகாப்புக்காக இராணுவத்தில் இருக்கிறதானே ஆமென் ஹல்லேலூயா இராணுவ வீரர்களுக்காக அங்கே இருக்கிறதான அதிகாரிகளுக்காக ஆமென் எல்லாம் கருத்தாய் முதல்ல இராணுவ வீரர்களுக்காக இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆமென் ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அவர்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க தங்களுடைய குடும்பங்களை விட்டு ஆமென் ஹல்லேலூயா தங்களுடைய எல்லா சந்தோஷமான காரியங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஆமென் ஹல்லேலூயா தேசத்திற்காக ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நிற்கிறதான அவர்கள் மேலே ஆமென் தேவனுடைய கரம் பாதுகாப்பு இருக்கும்படியாக தேவன் தம்முடைய அவர்கள் மேலே நல்ல சுக பலனை தேவன் கட்டளிடும்படியாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆமென் ஹல்லேலூயா. இராணுவ அதிகாரிகள் மேலே தேவனுடைய கரம் தங்கி இருக்கட்டும். அவர்களுக்கு நல்ல தேவன் ஞானம் விளங்க செய்யும். ஆமென். தேசத்தை பாதுகாக்கிறதான ஆண்டவரை பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே தேவனுடைய கிருபை பெருகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காக இதோ நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களை விட்டு ஆண்டவரே இருக்கிறதானே ஆண்டவரே பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நீதி துறையில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா ஜட்ஜஸ் மேலே எல்லா லாயருங்க மேலே தேவனுடைய கரம் கடந்து வரும்படியாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுக்கிறதான எல்லா முயற்சிகளிலும் தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளாக இருக்கும்படியாக ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் மேலே தேவனுடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஆமென் அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்வர்களாய் காணப்படத்தக்கதாக ஆமென் ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீதி துறையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். ஆண்டவரே நீதி துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென் ஹல்லேலூயா. சிலர் ஆமென் ஹல்லேலூயா உதட்ட கூட அசையாம நீங்க இருக்கிறீங்க. உங்களை வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீதி துறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதியை நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே விசேஷ ஞானத்தை அவர்களுக்கு கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் முன்பாக வந்து ஆமென் ஹல்லேலூயா
இராணுவ அதிகாரிகளுக்காக, இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காக, நீதித்துறையில் இருக்கிறதான எல்லா ஹல்லேலூயா லாயர்ஸுக்காக, ஜட்ஜஸுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபவாசத்தோடு தகப்பனே தேசத்திற்காய் ஆண்டவரே திறப்பிலே நிற்கும்படிக்கு ஆமென் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீசஸ். கூட்டி தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒரு மனதாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரே வாஞ்சையோடு தகப்பனே ஆமென். இந்த தேசத்தின் எல்லைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் எல்லைகளை என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். தேவ தூதர்கள் பாதுகாத்து கொண்டிருப்பார்களாக. ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லையிலே பாதுகாக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தினால் அவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் அங்கே கடந்து வருவதாக, இந்த எல்லைகள் எல்லாம் கடந்து வருவதாக. ஆண்டவரே நீர் காவல் காக்காவிட்டால் தகப்பனே சோதரம் கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் யார் காக்க முடியும் தகப்பனே? என் தேவன் நீர் காக்கும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே முப்படை வீரர்களுக்கு அப்படி சுமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீதித்துறைக்காக நம்முடைய சுமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீதி செய்கிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஜனங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்க தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோமே ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க என் தேவனீர் உதவி செய்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்கள் நீதி எல்லாம் ஒன்றுமில்லை தகப்பனே. நீரே நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கருத்தலை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும்